தமிழ்நாட்டில் மது விலக்கு சட்டத்தை கொண்டு வந்தது யார் தெரியுமா? இந்த கொங்கு மண்டலத்தின் மகன், கொங்கு மண்ணின் சிங்கம், கொங்கு மண்டலத்தின் தங்கம், எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்பராயன் அவர்கள். அவர்தான் தமிழ்நாட்டில் முதலாக மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்தவர் அவர்தான். அப்ப அவர் சொல்றாரு, அவர் அப்ப தமிழ்நாட்டின் அமைச்சர், அவர் சொல்றாரு, இந்த மதுவிலக்குனால எனக்கு 17 கோடி ரூபாய் நட்டம் ஏற்படும். நான் பட்ஜெட் போடும்போது எனக்கு 17 கோடி ரூபாய் நட்டம் வரும் மதுவிலக்குனால, மதுவிலக்கு கொண்டு வந்ததுனால கலால் வருமானம் எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொண்டு வருவேன், ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள், தமிழ் தேசிய தலைவர்கள். ஒட்டுமொத்தமாகவே நாம பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டாக்டர் சுப்பராயன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய மத்த இந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி, டாக்டர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா, டாக்டர் புரட்சி கலைஞர் எம்ஜிஆர், அந்த மாதிரி அந்த டாக்டரை கௌரவத்தை போட்டது இல்ல. இந்த மண்ணின் மக்களை நீங்க சொல்றீங்கல்ல, இது திராவிட மண், இது திராவிட மண்லாம் இல்ல, இது தமிழ் தேசிய மண். நமக்காக போராடியவர்கள், நமக்காக வாழ்ந்தவர்களுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்பராயன் அவர்கள் நல்லா படிக்கிறாங்க, லண்டனுக்கு போய் படிக்கிறாங்க. அவருடைய டாக்டர் பட்டம் சும்மா கௌரவ டாக்டர் பட்டம் கிடையாது, உண்மையிலே சட்டத்துல டாக்டர் படிச்சிருக்காரு. எங்க டப்ளின்ல போய், அயர்லாந்துல போய், வெளிநாட்டுல போய் சட்டம் படிச்சு வந்து டாக்டர் சுப்பராயன் பேர் போட்டுக்கிட்டவர். 1921 முதல்ல நமக்கு தேர்தல் நடக்குது, தமிழ்நாட்டுல தேர்தல். 21 தேர்தலை வெற்றி பெற்று டாக்டர் சுப்பராயலு ரெட்டியார் அப்படிங்கிறவரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருக்கிறாரு. அதுக்கடுத்து பனகல் அரசுங்கிறவரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருக்கிறாரு. 2 அமைச்சரவையும் பாக்குறாரு, ஒருத்தர் கூட தமிழர் இல்ல. உடனே என்ன தெரியுமா பண்றாரு டாக்டர் சுப்பராயன்? ஏன்டா இது தமிழ்நாடு, தமிழ் பேசுற மாகாணம் இது, தமிழ்நாட்டுல ஒரு தமிழர் கூடயா முதலமைச்சர் ஆகிறதுக்கு துப்பு இல்ல, ஒரு தமிழர் கூடயா அமைச்சர் ஆகிறதுக்கு துப்பு இல்ல. அப்ப அவர் நினைக்கிறாரு, அப்ப இந்த 2 முறையும் ஆட்சி அமைச்சது நீதி கட்சி, இந்த திராவிடர் கழகம் இருக்கு இல்லையா, திராவிடர் கழகத்தினுடைய அம்மா நீதி கட்சி, அந்த நீதி கட்சியை எதிர்த்து நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பு அணி என்று தொடங்கி முதல்ல தமிழ் தேசிய கருத்தை, திராவிடத்திற்கு எதிரான தமிழ் தேசிய கருத்தியலை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேசிய ஒரே ஒரு மகன் டாக்டர் சுப்பராயன் அவர்கள் மட்டும்.